Hi traders, welcome you all. This is Nizar with you from TradeBee. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்ஸோன் வந்து 23,993 to 24,076 அண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம ட்ராப்ஸோனுக்குள்ளே தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம பார்த்தீங்கன்னா R1 அச்சீவ்டு அண்ட் R2 அச்சீவ்டு அண்ட் R3யும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேண்டில்லே அச்சீவ்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் மார்க்கெட் இன்னைக்கு காலையில் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்கலாம் சொல்லியிருந்தேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் போனால் எது வரைக்கும் போகுது. நான் 24,300 சொல்லியிருந்தேன். நம்ம ட்ராப்ஸோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் 24,300 வரைக்கும் போகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸு, அதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா 24,280. அண்ட் காலையில் குரூப்பில் கிளியராக சொல்லியிருந்தேன் மேலே போச்சுன்னா 24,300 வரைக்கும் போகுது. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 24,290, ஒரு 10 பாயிண்ட்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. அந்த காலையில் சொல்கிற அந்த ப்ரெடிக்ஷன் அந்த லெவல்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா we can see a rally, அதில் டவுன்வர்ட்ஸில் சொல்கிற மூவ். இன்னைக்கு கீழே இன்னைக்கு போகவே இல்லை, பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் மீடியன் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு அண்ட் கரெக்டாக நம்ம லெவல் போயிடுச்சு. அண்ட் அகெயின் ப்ளஸ்ஸு நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸு அங்கே, ஏன்னா இன்னொரு ரேலி பார்க்கணுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனால் தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக போகும். பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, கீழே வந்தது. அகெயின் நம்ம லெவல்ஸு ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு அண்ட் கேவ் ஏ ஃபால். அகெயின் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்தது அண்ட் ஒன்ஸ் கேவ் அ பிரேக் அவுட் ட்ராப் ஜோன்லேருந்து நம்ம R1 அச்சீவ்ட் அகெயின் அண்ட் ஒரு சைட்வேஸில் போயிடுச்சு மார்க்கெட்டை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சியில் தான் டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்து மீடியனுக்கு மேலே தான் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, ப்ளஸ் ட்ராப் ஜோனுக்கு மேலேயும். இந்த மாதிரி டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸு இந்த லெவல் 2 லெவலு எக்ஸாக்ட் லெவல்ஸு தேவை இருக்கிறவங்க டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். செப்பரேட்டாக டெலகிராம் ப்ரீமியம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ப்ரெடிக்ஷன் லெவல்ஸும் ப்ளஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கால்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அங்கே இன்னைக்கு நாளைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே பிக் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 1 டே சார்ட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு வீக்லி வீடியோஸ் போட்டிருந்தேன் அன்றைக்கி, அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஓகே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் க்ரீன் தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது கேண்டில்ஸில், பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வருது, பட் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகிறாங்க மேலே. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ டெய்லி ஒரு 15 மினிட்ஸு பார்ப்போம். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயும் போல் ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம ஒரு இது மார்க் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். 2 டேஸாக லாஸ்ட் வீக்கும் அப்படியே தான் இருந்தது. சொல்லியிருந்தேன் ஒரு லாஸ்ட் வீக் வீடியோஸில் அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகுது, பிகாஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்கு. எந்த சைடு பிரேக் ஆகுதோ கீழே வருது, மேலே போகுது, ரிஜெக்ட் ஆகுது, அகெயின் நடுவில் வந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்கேஸ் இங்கே கிடச்சிதுன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட கீழே ட்ரை பண்ணலாம். இல்லை அதே ப்ரைஸு கீழே கிடச்சிதுன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட அப் மூவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன் பிட்வீன் லெவல்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராமில், அதில் இருக்கும். ஸோ உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம்ஸு இப்போவும் அதான் இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலை, ப்ரீமியம்ஸ் எல்லாம் இப்போவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.